ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வரலட்சுமி நோம்புக்கு என்னென்ன பொருள்லாம் வச்சு சாமி கும்பிட்லாங்கிறத பார்க்க போகிறேன். நான் சாமிக்கு கட்டுறதுக்காக ஒரு புடவையை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது மஞ்சள் ஒரு பாக்கெட்டும் குங்குமம் ஒரு பாக்கெட்டும் எடுத்துக்கோங்க. இது நான் தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு உதவும். அப்புறம் சரடு கயிறு எடுத்துக்கோங்க. இல்லை மஞ்சள் குங்குமம் தாலியோடு இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். பஞ்சுத்திரி சாமிக்கு போடுறது ரொம்ப விசேஷமானது. அதுக்கப்புறம் கண்ணாடிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்வாள்னு சொல்லுவாங்க. அதனால் நான் கண்ணாடி தாம்பூலத்தில் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கிறேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கண்ணாடி நம்ம வச்சுக்கலாம். இந்த சரடு கயிறோட இந்த சரடு கயிறு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டோம்னா கடைசியில் நம்ம சாமிக்கு மட்டும் நோம்பு கயிறு கட்டுவோம்ல, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீப்பு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கிறேன். சீப்புலாம் வைக்கிறது அது நம்ம வசதிக்கேற்ப நம்ம வச்சுக்கலாங்க. நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ சீப்பு வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் தான் வாகைன்னு சொல்லுவாங்க. சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு சைடில் இது ரெண்டும் வைப்பாங்க. சைடில் வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதிலே நூல் கயிறு கொடுத்துருப்பாங்க. நம்ம சாமி அந்த கை கட்டுறோம் பார்த்திங்களா, புடவை போடுறதுக்காக ஒரு குச்சி கட்டுறோம் பார்த்திங்களா, அதில் 2 பக்கமும் அது கட்டிடுவாங்க. அது கட்டும்போது இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வாங்கியிருக்கிறது கை கால்கள்லாம் வாங்கியிருக்கிறேன். சாமிக்கு கை கால் வச்சுனா இந்த தடவை நான் புடவை கட்ட போகிறேன். அது இப்போ ரெடிமேடாகவே நமக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் நெக்ஸ்ட்டு வாங்க போகிறது வளையலுங்க. வளையல் கண்ணாடி வளையல். அம்மனுக்கு உகந்தது கண்ணாடி வளையல் தான். சுமங்கலி பெண்களுக்கு எது கொடுக்க முடியாட்டாலும் நம்ம மஞ்சள், குங்குமம், சரடு கயிறு, கண்ணாடி வளையல், வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்தாலே போதுங்க. இது கண்ணாடி வளையல். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து நான் வாங்கியிருக்கிறது அம்மனோட முகம் வெறும் தேங்காயில் மஞ்சள் தடவி குங்குமம் விட்டும் நம்ம வைக்கலாங்க. ஏன்னா இந்த மாதிரி பொம்மை கிடைக்கிது. இந்த மாதிரி பொம்மை முகம் வாங்கி இது நானே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேங்க. அந்த கிரீடம் போல் இருக்கிறதுல ஸ்டோன் ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த திங்ஸ்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நான் ப்ளவுஸ் பிட்டு வாங்கியிருக்கேங்க. நான் எத்தனை பேருக்கு கொடுக்குறேன்னா ப்ளவுஸ் பிட்டு, ஒரு பவுல் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக ஒரு பவுல் வாங்கியிருக்கேங்க. இதெல்லாம் தான் நான் அம்மனுக்காக நான் வாங்கியிருக்கேங்க. இதோட நம்ம வெற்றிலை பாக்கு, அப்புறம் பூ கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு இந்த பொருளை வச்சு நம்ம சாமி கும்பிடலாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.